Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அரசு பேருந்து வயலில் கவிழ்ந்த விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். பொன்னேரியில் இருந்து சானாபுத்தூர் சென்ற அரசு பேருந்து கட்டாவூர் பகுதியில் சென்றபொழுது எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிட முயன்ற பொழுது கட்டுப்பாட்டை இழந்து வயலில் கவிழ்ந்தது. இதில் காயமடைந்த ஓட்டுநர் உட்பட 10 பயணிகள் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சென்னையில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரி வேகமாக நிரம்பி வருகிறது. செம்பரம்பாக்கம் ஏரியில் தண்ணீரின் அளவு 2903 மில்லியன் கன அடியாக உள்ளது. ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 713 கன அடியாக உள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரி 22 அடியை எட்டும் பட்சத்தில் அணையின் பாதுகாப்பு கருதி தண்ணீர் வெளியேற்ற வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடையாறு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பிறகு தண்ணீர் திறக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. திருவாரூரில் சாகுபடி செய்யப்பட்டு இருந்த சம்பா பயிர்கள் வயலில் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்தனர். குடவாசல் நன்னிலம் பகுதிகளில் பால் கட்டும் பருவத்தில் உள்ள பயிர்கள் மழையின் காரணமாக வயல்களில் சாய்ந்து உள்ளன. இதனால் மகசூல் பாதிப்பு ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரும் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகர பகுதியில் பெய்த மழை காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மேலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்காததால் மாணவர்கள் மழையில் நனைந்தவாறு செல்லும் அவலம் அரங்கேறி உள்ளது. இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பகுதியில் குடியிருப்புக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு மழைநீர் கால்வாய்களை முறையாக பராமரிக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.